கடந்து ஆட்சி பொறுப்பேற்று 4 முறை 5 முறை வந்திருந்தாலும் சமீப இந்த 1 மாத காலத்தில் 2வது முறையாக தலைவர் அவர்கள் வருகிறார்கள். தலைவர் அவர்கள் வருகிற போது கிட்டத்தட்ட 6400 கோடி ரூபாய்க்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள். 4400 கோடி ரூபாய் நம்முடைய அரசு அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது நம்முடைய கங்கை கொண்டானில் 350 ஏக்கர் பரப்பளவில் டாடா நிறுவனத்திற்காக தரப்பட்ட அந்த நிறுவனம் அது அரசு அவர்கள் காலத்தில் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் தான் அதை இருந்து முன்னெடுப்பு செய்தார். இன்றைக்கு டிஆர்பி ராஜா வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மாநில தொழில்துறை அமைச்சராக. அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த உள்ளூர் பகுதி மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 3000 பேர் இன்றைக்கு அதில் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் அந்த இடத்துல வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். பாக்கி 1600 கோடி ரூபாய் இங்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 40,000 மக்களுக்கு பட்டா வழங்குகிறார்கள். பட்டா வழங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முடிவெடுக்கப்படாமல் பட்டா வழங்கப்படாமல் வீடு கட்டி அவர்களெல்லாம் ஏற்கனவே குடியிருந்த பகுதியில் அவர்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்ததை இன்றைக்கு அவர்கள் பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். அதில் 20,200 பேர் அந்த நலத்திட்ட உதவி வழங்குகிற போது அங்கே வந்து அமர இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். புதிய திட்டங்களாக திருநெல்வேலி மாநகரம் மாவட்டம் சிறப்பாக வளர்வதற்கு பல திட்டங்களை சாலைகள், பாலங்கள், நூலகங்கள் என்று தொடர்ந்து நிதிநிலைக்கு ஏற்ப நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்க வருகிற இருக்கிறார்கள். எனவே நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட கழக தோழர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய முதல்வரை வரவேற்க வருமாறு எப்படி மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்த நாமடையப்பன் அவர்களும் ரயிலின்கான் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள், அப்படி தலைமை கழகத்தின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து தலைவருக்கு ஒரு பெருமையை நாம் சேர்த்து வைப்போம். தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய செல்கிற போது இந்த பகுதி முழுவதும் வெற்றி பெற்று விட்டோம், இனி கவலை இல்லை என்று எண்ணி போக வேண்டும் என்று சொன்னாரே, அதை உண்மையாக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் உண்மையாக்க வேண்டும். இப்போது காலையில் 11 மணி 11:30 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் வருகிற போது அங்கிருந்து நேரடியாக தலைவர்கள் தூத்துக்குடி வருகிற போது அந்த காப்பட்டி மூலையில் அந்த மேம்பாலத்திலே நம்முடைய மாநகர கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பை நம்முடைய தலைவருக்கு தர வேண்டும். அதற்கு பிறகு பேச்சுப்பாளை அவர்களும் மாணவர் கிழக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் சேர்ந்து நாராயணமால்புரம் பேரூராட்சி 2 சேர்ந்து அங்கு நம்முடைய சிப்காட்டில் தலைவர் அவர்கள் திறக்க இருக்கிறார்கள். அந்த ஃபேக்டரியை திறக்க இருக்கிறார்கள். அங்கு இருக்க வேண்டும். மற்ற இடங்களிலே மாலை வந்து அங்கிருந்து சிப்காட்டிலிருந்து சர்க்கிட் ஹவுஸ் வந்து மாலையிலே புறப்பட்டு நேரடியாக மார்க்கெட்டை திறந்து வைத்துவிட்டு கழக தோழர்களை ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். அது நம்முடைய நூற்றாண்டு நேரடி கலையரங்கத்திலே கழக தோழர்களை சந்திக்கிறார்கள். அதில் எதிரே இருக்கிற நூற்றாண்டு மண்டபத்திலே நம்ம கழகத்துக்கு வந்து சேருகிற 1000 பேருக்கு மேலாக நம்முடைய கழகத்தில் வந்து சேர்க்கிறவர்களை கழகத்தில் இணைக்க வருகிறார்கள். அதுக்கு பிறகு இரவு வந்து நம்முடைய சர்க்கிள் விட்டு காலையிலே கிளம்பும்போது நமது மாந்தோலை தொழிலாளர்கள், நமது மீனவர் நண்பர்கள் அப்படி இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்பதற்காக சர்க்கிள் அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக இடம் ஒதுக்கிறவர்களையா கருத்து விட்டு தலைவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகிற போது ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் இருக்க வேண்டும் என்று அவருடைய மாவட்ட செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு எங்கேயத்துக்கு நமது பாண்டியன் அவர்கள் சொல்கிற போது எவ்வளோ பேர் சொல்லுங்க நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னீங்கள, உங்கள் திறமை தான் இந்த முறையிலே நான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். திமுகவில் போட்டி அதிகம், பதவியை நம்ம இருக்கிற பதவிக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. நாம் நன்றாக செயல்பட்டால் நம்மளை விட்டு யாரும் முந்த முடியாது. அந்த வகையிலே ஒன்றிய கழக செயலாளர்களும் தேர்வுத்துறை செயலாளர்களும் நாம் நம்முடைய மரியாதையை பொறுப்பை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். அப்படி செயல்படுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நீங்கள் நல்ல முறையில் தலைவர்கள் செல்கிற போது தூத்துக்குடியிலிருந்து தலைவர்கள் கட்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை கலந்து கொண்டு விட்டு நம்முடைய வள்ளுவர் சிலை திறப்புக்காக அங்கு வள்ளுவர் சிலையுடைய 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக கன்னியாகுமரி செல்கிற போது நம்முடைய கழக தோழர்கள் மிக சிறப்பாக வரவேற்பு தந்தீர்கள். அதைவிட சிறப்பாக இந்த முறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அதோடு மட்டுமில்ல எங்களிடம் பேசுகிறவங்க சொன்னால் தூத்துக்குடிக்கு இனி தேர்தல் நேரத்தில் கூட நான் வர வேண்டியதில்லை, அவ்வளவு பெரிய கூட்டம், நான் இறங்கி அத்தனை தோழர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வந்தேன் என்று சொன்னார். அப்படி தலைவர் அவர்கள் போகிற போது இனி திருநெல்வேலி வென்று விட்டோம், நாம் அடுத்த ஊர் பார்ப்போம் என்று சொல்கிற தலைவர் நினைக்கிற அளவுக்கு நாம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம்முடைய ராஜேந்திரன் சொல்லுகிற போது எல்லாரும் நம்ம பேச சொல்லுங்க. இதை நீங்கள் இந்த ஊரில் நான் எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் சொன்னது மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவார்கள், இங்கே அமைச்சராகவும் ஆவார்கள். அமைச்சராக ஆவது மட்டுமல்ல, கூட்டுறவு சங்க தலைவராகவும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராகவும் வருவார்கள். அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக திமுக வரும். அனைத்து பேரூராட்சி நகராட்சி இருப்பதை போல ஊராட்சிகளையும் ஒன்றியங்களையும் திமுக தலைவர்கள் எதிரே உட்கார்ந்திருக்கிற எண்ணற்ற பேர்கள் உங்களை எல்லாம் அந்த இடத்திலே அமர வைக்கிற வரை இந்த நிச்சயமாக கழகம் முழுமையாக திருநெல்வேலி மாவட்டம் என்று சொன்னால் திமுகவுடைய கோட்டை, தளபதியுடைய கோட்டை என்று சொல்கிற வரையில நிச்சயமாக பணியாற்றுவோம். இதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, நான் உங்களோடு இருந்து பணியாற்றுகிறேன். உங்களுக்கு அனைவரும் சேர்வோம், ஒன்று கூடுவோம், தளபதி அவர்களை சிறப்பாக வரவேற்று இந்த மாவட்டத்தை வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.